வெல்கம் பேக் டு கிரிக்பல்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ண நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. லெட்ஸ் ஸ்டார்ட் திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ரிவ்யூ ஆஃப் ஒன் சைடட் மேட்ச் பிட்வீன் எஸ்ஆர்ஹெச் அண்ட் டிசி. ஐ திங்க் டிசி பவுல்ட் வெரி புவர்லி. இது 240 விக்கெட்டே கிடையாது. ஒரு 210 ஒரு 215 சுருட்ட வேண்டியது மேக்ஸிமம். நான் சொல்றேன், நல்லா பவுலிங் போட்டிருந்தா 180 200 சுருட்டி இருக்கலாம். Extraordinary performance from Abhishek, and in bowling, Isan Mallinga really turned out for SRH. Let's start discussing about the first innings. Charan, Abhishek Sharma, unbelievable. 10 fours, 10 sixes. அபிஷேக் சர்மாவும் நல்லா பண்ணுங்க, ஹெட்டுமே நல்லா ஒரு ஒரு கான்ட்ரிபியூஷன் நல்லா இருந்துச்சு. ஓரளவுக்கு ஒரு நல்ல இன்னிங்ஸா இருந்துச்சு. லேட்டர் அந்த இஷான் கிஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அன்லக்கி கால். அது வந்து ஒரு கைப்பட்டு ரன் அவுட் ஆனது ஒரு அன்லக்கி. இது அது இல்லை இஷான் கிஷன் கைப்பட்டு இல்லடா. பேட் வந்து இன்னொரு இல்ல அது கைப்பட்டு இல்ல. குயிக்கா நிதிஷ் ராணா ரியாக்ட் பண்ணி தள்ளி விட்டான். நீ நல்லா ஒன்னர் ஆங்கிள் காமிச்சாங்க, அதை நான் பார்த்தேன். புடிச்சு இப்படி புஷ் பண்ணா, அது எப்படி சொல்றது, ட்ரை பண்ணா அது அமைஞ்சிருச்சு. நான் அது வேணுமே பட் தான் பண்ண அன்லக்கிலி மாட்டேன். அது வந்து நான் ஸ்ட்ரைக்கர் ரெண்டு தானே பேட்ஸ்மேனாக என்ன பண்ண முடியும். நெக்ஸ்ட் அதை பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அதுக்கடுத்து கிளாஸன் வந்து ஒரு நல்ல நாக்கு. அதுக்கப்புறம் யாருக்கும் அவங்க பேட்டிங் தெரியல. அபிஷேக் சர்மாவை பத்தி நம்ம என்ன சொல்லணும்னா ஃபியூச்சர் ஒன்னே ஒன்று நல்லா கிளியரா தெரியுது. ஒன்ஸ் ஒரு பேட்ல பட்டுச்சுன்னா கிரேட், ஒரு கிரேட் இன்னிங்ஸ் இருக்கும் கன்ஃபார்ம் ஷுவரா இருக்கு. இல்லைன்னா ஈஸியா ஃபர்ஸ்ட் அந்த இதுல அதுவும் அவங்க இன்னைக்கு வந்து சொல்லியிருக்காரு போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல 20 ஓவர்ஸ்ல நான் தான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் நிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன் ஃபுல் மேட்ச். அபிஷேக் சர்மா எப்பேற்பட்ட பேட்ஸ்மேன்னா ஃபுல்லா கிளாசிக்கல் அண்ட் டெக்னிக்கலா ஒரு சவுண்டட் பேட்ஸ்மேன்னா அபிஷேக் சர்மாவை நான் ரேட் பண்ணுவேன். அவர் ஆடுற கவர்ஸ்ல அடிக்கிற சிக்ஸ்லயே தெரியும் அவர் ஸ்லாகர் இல்லைன்னு. நிறைய பேர் ஸ்லாகர், இவர் ஒரு இன்னிங்ஸ் ஒண்டர், 2 இன்னிங்ஸ் கன்சிஸ்டண்டா இருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்றவங்களுக்கெல்லாம் அந்த ஆப் சைடு எக்ஸ்ட்ரா கவர்ஸ்ல அழகா இன்சைட் அவுட் அடிப்பாரு. அதெல்லாம் ஜஸ்ட் அன்பிலீவபிள். பியூர் டெக்னிக் அண்ட் கிளாசிக்கல் ஹேண்ட்ஸ், ரிஸ்ட் ஒர்க் பெர்ஃபெக்டா இருந்தா மட்டும்தான் தோஸ் ஷாட்ஸ் எல்லாம் ஆட முடியும். ஐ அப்ரிஷியேட். வேர்ல்டு கப்ல டிப் இருந்துச்சு, பட் ஃபைனல்ல ஒரு கிளிம்ஸ் காமிச்சாரு. அதை கண்டினியூ பண்றாரு இங்க ஹைதராபாத்துக்காக. அண்ட் ஹைதராபாத் நம்ம எல்லாரும் ரேட் பண்ணோம், தே ஆர் நாட் கண்டெண்டர்ஸ் ஃபார் டாப் 4. பட் அவங்க நல்லா பவுலிங்கும் போட்டும் பேட்டிங்லயும் 240 இந்த விக்கெட்ல ரியலி கிரேட். நீங்களே பார்த்திருப்ப, ஒரு சில பால் நின்று வந்துச்சு, கடைசியில் அபிஷேக் சர்மா போக போக அடிக்க முடியல. காரணம் கொஞ்சம் ஸ்லோவா இருந்துச்சு. அதே சென்னையோட ஆடின எஸ்ஆர்ஹெச் விக்கெட் மாதிரி தான் இருந்துச்சு. நீ நல்லா போட்டீங்கன்னா உனக்கு பலன் இருந்துச்சு. அதுதான் செகண்ட் இன்னிங்ஸ்ல ஈசான் மல்லிகா மில்லர் விக்கெட், ஸ்டப்ஸ் விக்கெட் அண்ட் நிதிஷ் ராணா ஒரு 50-50 அடிஷன் தான் நான் சொல்லுவேன். ஓகே, டாப் 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வித் ஆஃப் ஸ்பின்னர் ஒரு நல்ல ஆப்ஷன் தான். ஏன்னா இப்ப இருக்க நீயே வேர்ல்டு கப்ல பார்த்திருப்ப, அப்படி போட்டு இந்தியன் டாப் ஆடுற எக்ஸ்போஸ் பண்ணி அது ஒரு நல்ல அட்வான்டேஜா இந்தியாவுக்கு லேட்டரானா அமைஞ்சு சஞ்சு சாம்சன் உள்ள வந்து வேர்ல்டு கப் அடிச்சோம். அதே மாதிரி இங்க ஒரு டாப் 3 லெஃப்ட் இருக்கும்போது கன்ஃபார்ம் ஆஃப் ஸ்பின்னர் எட்டு போறது தப்பே இல்லை. பட் அவரை நிதிஷ் ராணாவை தப்பான டைமிங்ல உள்ள கொண்டு வந்து ரன்ஸ் போக வச்சாரு அக்சர் பட்டேல். ஐ திங்க் தட்ஸ் மேக்ஸ் ஸ்மால் டிஃபரன்ஸ் நான் நினைக்கிறேன். நிதிஷ் ராணா அடிஷன், வாட்ஸ் யுவர் தாட்ஸ்? நிதிஷ் ராணாவோட எடிஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேட்டிங்ல ஐ வாஸ் ஓகே. நீங்க ஒரு மிடில் ஆர்டர் வந்து ஸ்ட்ரென்தன் பண்றாங்கன்னா ஓகே. அஸ் அ பவுலரா நீங்க வந்து அவரை பேக் பண்ணி நீங்க கண்டினியூஸா கொடுக்கறது வந்து நீங்க வேற ட்ரை பண்ணிருக்கலாம். இப்ப எப்படி வாஷிங்டன் சுந்தர் வந்து என்னதான் ஒரு பவுலர் பேட்ஸ்மேனா பிலீவ் பண்றாங்க, அதே மாதிரி நீங்க நிதிஷ் ராணா வந்து ஆல்ரவுண்டரா கொண்டு வந்தீங்க ஓகே. பட் நீங்க வந்து அவரோட பொட்டன்ஷியல் என்ன பேட்டிங்ல நிறைய ரன் அடிப்பாரு. ஒரு பேட்ஸ்மேனா ஒரு டாப் அண்ட் புஷ் பண்ணது ஓகே, ஒரு ஒன் டவுன் இறக்கி விட்டது ஓகே. பட் பவுலிங் வந்து அவருக்கு கொடுத்தது இன்ஃபார்ம் இருக்க அபிஷேக் சர்மாவோட கொடுத்தது வந்து என்னதான் நீ வந்து ஸ்டாட்டிக்ஸ் வச்சு நீ இது பண்ணியிருந்தாலுமே நீங்க வந்து பேசுறதுக்கே போயிருக்கலாம். அதே மாதிரி அந்த லாஸ்ட் 4 ஓவர்ஸ் பார்த்தியா, லாஸ்ட் ஓவர் விட்டு 19
18, 17, 16 நட்ராஜன், நிங்கிடி, இன்னொருத்தர் யாரோ போட்டாங்க மாதிரி இன்னொரு டைம் நிங்கிடி நினைக்கிறேன். 2 நிங்கிடி ஓவர், ஒரு நட்ராஜன் ஓவர் வந்து சீரியஸா அந்த ஓவர் பாத்தீங்கன்னா எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. காரணம் இது வந்து நீங்க அபிஷேக் சர்மாவுக்கு நல்ல எக்ஸிகியூஷன், நீங்க அப்பயே நீங்க போட்டு போயிருக்கலாம். அந்த எக்ஸிகியூஷன் வந்து நீங்க வந்து எப்ப பண்ணிக்கணும்னா, நீங்க ஒன்ஸ் நீங்க நிதிஷ்ரனா அடி வாங்குறப்பயே நீங்க அந்த அவரை நிறுத்திட்டு யூ ஷுட் கோ ஃபார் நிங்கிடியே போயிருக்கணும். உங்களோட பெஸ்ட் பவுலர்ஸ் வச்சு பண்ணிக்கணும். ஏன்னா அவர் 100 கிராஸ் பண்ண போறாருன்னா அவரோட விக்கெட் தான் முக்கியம். லேட்டா யாரா வந்தாலுமே இப்ப அதோட அளவுக்கு நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து விக்கெட் எடுக்க பார்க்கணும். ஸோ அந்த டைம்ல வந்து தே மேக் அ ராங் டிசிஷன் நினைக்கிறேன் டிசி. இல்ல கப்பல் ஆஃப் டிராப் சான்சஸ் ஃபார் அபிஷேக் சர்மான்னு கூட சொல்லணும். அது பிடிச்சிருந்தா கூட ஒரு 20-25 ரன்ஸ் உள்ள நிறுத்தி இருக்கலாம். ஃபீல்டிங் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் டு வின் மேட்ச்னா அது ஒரு கன்ஃபார்ம் ரொம்ப முக்கியமான ஸ்கில். நெக்ஸ்ட் டிசியோட பேட்டிங் இஸ் தட் ஓகே, கொஞ்சம் ரொம்ப டென்டேட்டிவா ஸ்லோவா ஆடின மாதிரி இருந்துச்சு. ராகுல் பத்தும் நிசங்கா he tried but he couldn't make throughout the innings. ஸ்ட்ரகிள் இருந்துச்சு. ஸ்டார்டிங் வந்து அந்த ஃபர்ஸ்ட் அந்த விக்கெட் போன கவர்மெண்ட் நிதிஷ் ராணாவும் ராகுல், அதாவது அவங்க ஃபர்ஸ்ட் விக்கெட் போன கவர்மெண்ட் 2 பேருமே நிதிஷ் ராணாவும் ராகுலும் நல்லா ஆடி கொண்டு இருந்தாங்க. ஒரு குட் பார்ட்னர்ஷிப். பட் கேஎல் ராகுல் டென்டேட்டிவா தான் ஆடினாரு. நீயே சொல்லு 240 சேஸ். என்னதான் கேஎல் ராகுல் டென்டேட்டிவ் ஆடினாலுமே ஒன்ஸ் ஒரு நான் ஸ்ட்ரைக்கர் புஷ் அந்த மாதிரி சேஞ்ச் ஒரு ஸ்டாண்டிங் ஆடுறப்ப நிதிஷ் ராணா ஸ்கோர் பண்ண முடியுது. ஒரு ஓவர் 2 6 ஒரு 4, அடுத்த ஓவர்லயும் அடிக்க பார்த்தாரு, 2 4 போச்சு. அங்க வந்து எப்ப வந்து கேஎல் ராகுல் அவுட் ஆனாரோ அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு மொமெண்டம் போச்சு, அடுத்து நிதிஷ் ராணாவும் அவுட் ஆயிட்டாரு. எனக்கு வந்து அந்த 8th ஓவர் வரைக்கும் அவங்க நல்லா தான் ஓரளவுக்கு போனாங்க, டீசெண்டா போனாங்க. 86 ஃபார் 1 அதெல்லாம் நல்லா தான் போனாங்க. அங்க கன்ஃபார்ம் அங்க அந்த இடத்துல டேக் ஆன் பண்ணி தான் ஆகணும். டேக் ஆன் பண்ற டைம்ல தே காட் மோர் விக்கெட்ஸ், தே லூஸ் மோர் விக்கெட்ஸ். அதான் 107 அவங்களுக்கு 108 ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன். 107லயே 3 விக்கெட் தொடர்ந்து லைனா 3 விக்கெட். டேவிட் மில்லர் நல்ல மூவ் தான் முன்னாடி அமைச்சது. ஏன்னா டேவிட் மில்லர் ஒரு 5 பால் 6 பால் எடுத்துட்டாருன்னா, ஐ மீன் ஒரு 5 to 6 பால் எடுத்துட்டாருன்னா ஹி வில் பி டேஞ்சரஸ் போன மேட்ச் காமிச்சாரு. அது எடுக்கிறதுக்குள்ளேயே இசான் மல்லிங்கா ஏதோ வீக்னஸ் கண்டுபிடிச்ச மாதிரி இருக்கு. ஐ டோன்ட் திங்க் சோ ஹி வில் லுக் இன்டு ரொம்ப எல்லாம் போக மாட்டான்னு நினைக்கிறேன். அது அந்த லெக் சைடு பால் இல்ல அது வந்து ஷோரா நானும் சொல்லுவேன். நானும் அப்படிதான் நினைச்சேன். இது கமெண்ட்ரி சொல்ற அப்படிதான் கேட்டேன். அடுத்து அது ஓவர் டர்ன் வந்து அதே மாதிரிதான் பவுலிங் போட்டாரு. ரெண்டுமே பாத்தீங்கன்னா கரெக்டான அதே லென்த்ல தான் இருக்கு. அது வந்து என்னன்னா உள்ள போற ஒரு ட்ரபிள் ஆகுறாரு. மேபி அடுத்த மேட்ச் ஒரு ரெக்டிஃபை பண்ணலாம். பட் அந்த அது அவருக்கு ஒரு ட்ரபிள் என்னன்னா உள்ள ரொம்ப உள்ள வரப்ப அவரால் அது டிஃபென்ஸ் பண்றப்ப ஒன்னு பேட் எட்ஜ் பட்டு ஸ்டிக்ல படுது, இல்ல டேரக்டா ஸ்டிக்ல படுது. இது அவரோட ட்ரபிள். அது எப்படின்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பாடிக்குள்ள வச்சு என்ன சொல்லுவாங்க, அது ஒரு பிளைண்ட் ஸ்பாட்ரா. எப்பவுமே லெக் சைடு நம்ம ஐ வந்து ஸ்ட்ரெயிட்டா பார்க்கும்போது அந்த நம்மளுக்கு ஐக்கு லெஃப்ட் சைடு குத்தி வரதெல்லாம் பிளைண்ட் ஸ்பாட் மாதிரி தெரியும். அந்த இடத்துல இருந்து டக்குன்னு உள்ள வரும்போது ரியாக்ட் பண்ற டைம் ரொம்ப கம்மியா இருக்கும். இப்போ ஆஃப் சைடு அதே பால் வந்து உள்ள வந்துச்சுன்னா ஸ்டெம்புக்கு உன்னால் ரியாக்ட் பண்ண முடியும். ஏன்னா நீ 2 ஐயுமே இந்த சைடு இருக்கும், உனக்கு உள்ள வரும்போது பாலுக்கு போவ. இந்த சைடு வரும்போது உனக்கு ஒரு ஐ வந்து பிளைண்ட் ஸ்பாட் ஆயிரும். அந்த இடத்துல இருந்து டக்குன்னு உள்ள வரும்போது ரியாக்ஷன் டைம் கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால 50-50 தான். அந்த பால் ஒரு ரன் ஓடலாம், பேட்ல பண்ணலாம், இல்ல உள்ள போகலாம். அது மேக்சிமம் வீக்னு சொல்ல முடியாது. பட் அவர்னால அதே பால பிக் பண்ணி லெக் சைடு 6 அடிக்க முடியும். இஃப் டேக் டவுன் பண்ற மாதிரி இருந்தா அது லெக் சைடு பால் தான். அது அப்படியே இப்படின்னு விட்டாருன்னா போகும். பட் அவர் இப்பதான் வந்திருக்காரு, ஃபர்ஸ்ட் பால எதுக்கு டேக் டவுன் பண்ணணும், ஒரு 2 பால் ரொட்டேட் பண்ணலான்னு போகும்போது மாட்டிட்டாரு. பட் ஹி வில் பி ஃபைன் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டப்ஸ் நம்ம சொன்ன மாதிரி அந்த யார்கர்லாம் பேடல் 2-3 போட்டாரு. பட் ரன்ஸ் எல்லாம் ரொம்ப இல்ல 7 ஓவர் 100. ஸ்டப்ஸ் வந்து எனக்கு என்ன ஷாக்கிங்னா அவர் வந்து பேக் ஷாட் தான் போக போறாரு தெரிஞ்சிருச்சு. பேக் ஷாட்ல 2-3 டைம் ரன்ஸ் வந்துருச்சு. அன்னைக்கு இங்கேயும் ஒரு டைமும் அது என்ன பண்ணிட்டாங்கன்னா டிஃபென்ஸ், அதாவது பவுண்டரி பவுண்ட் தடுத்துட்டாங்க ஒரு பால். நெக்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா அவங்க ஃபீல்டர் வச்சுட்டாங்க.
மறுபடியும் அதே ஷாட்டுக்கு தான் போறாரு. அவங்களும் கெஸ் பண்ணிட்டாங்க, இவரு அங்கதான் அடிக்க போற, இவரே காமிச்சிட்டாரு. ஸ்லோ பால் போட்டோனையுமே பேஸ் பால்ல பேசுறதுனால கைக்கு போயிருச்சு. இல்ல ஃபீல்டர் அங்க முன்னாடி இருந்தே இருக்காங்க, தேர்ட்மேன் உள்ளதான் வச்சு போட்டாங்க, அதனாலதான் பேடல் போனாரு. பட் என்ன இன்டெலிஜென்ட்டா பண்ணாருன்னா, அது யார்கர் போடாம ஸ்லோயர் பாலா போட்டாரு. ஏன்னா இப்படி நீ ஆடும்போது பேடல் போகும்போது அதான் உனக்கு சொல்லு சொல்லு விக்கி, நான் ஒத்துக்கிறேன். பால் வந்து ஸ்லோவர் பால், ஓகே, நல்ல எக்ஸிகியூஷன், நான் அதை ஒத்துக்கிறேன். அதை நான் இது பண்ண, நான் என்ன சொல்றேன்னா, ஸ்டப்ஸோட பேட்டிங் டிசிஷன் வேற வேற ஆங்கிள் போயிருக்கலாங்கிறேன். அங்கதான் அடிக்க போறேன்னு தெரிஞ்சு அந்த பால் தான் போக போறாங்க. ஆல்ரெடி 2 ஷாட் வந்து ட்ரை போய் கிளிக் ஆயிடுச்சு, போயிட்டு அடிச்சாங்க. 4வது ஷாட் நான் அங்கதான் தலைகீழ தான் குதிப்பேன், அதே ஷாட் அடிக்க போயிட்டு அவுட் ஆயிட்டாரு. வேற ஷாட் ட்ரை பண்ணிக்கலாம். நான் ரீசன் சொல்றேன், என் பாயிண்ட் ஆஃப் வியூ, என் தாட்ஸ்ல. அதுக்கு முந்திரலாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, பாலை தேய்ச்சிட்டு தான் இருந்தாங்க. அடிக்க போய் ஸ்ட்ரெயிட்ல ஒண்ணு, அங்க 2, இங்க 1 அப்படிதான் ஆடிட்டு இருந்தாங்க. அப்போ விக்கெட்ல வந்து பேஸ் கம்மியா இருந்துச்சு, அதனால இன்டு த பிச் ஸ்லோயர் பால் இல்ல யாருக்கர் அதே மாதிரி போட்டு பவுலர்ஸ் வந்து ரன்ஸே கொடுக்கல, பிக்கு பண்ண முடியல. ஸ்லாட்ல விழுகிறது கூட ஸ்ட்ரெயிட் லாங் ஆன்ல 1-1 போயிட்டே இருந்துச்சா. விக்கெட்ல அவ்வளவு பேஸ் இல்ல, ஸ்ட்ரெயிட்டா கிளியர் பண்ண முடியாது பவுலர், ஐ மீன் பவுண்டரி. அதனால ஒரு 360 ஆப்ஷன், கேப் ஃபைண்டிங் ஆப்ஷன்னா பின்னாடிதான் மேக்சிமம். ஏன்னா முன்னாடி எல்லாம் பேக் பண்ணிட்டாங்க. அப்படின்னா அதுதான் ட்ரை பண்ணி போகணும்னு சொல்லிட்டு ரிஸ்க் எடுத்தாரு, 2 ரிவார்டு கிடைச்சிச்சு. அவ்வளவுதான், அவுட் ஆஃப் த கேம். 7 ஓவர் 110. ஏதாச்சும் வித்தியாசமா ட்ரை பண்ணணும். ஸ்ட்ரெயிட் லாங் ஆன்ல சிங்கிள் போயிட்டே இருக்கு, நான் ஏன் இந்த ஷாட் ட்ரை பண்ணி போறேன்னு போனாரு, 2 கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் இன்டெலிஜென்ட்டா ஸ்லோயர் பால் போட்டாரு, இவரும் போனாரு. பட் பேஸ் இப்போ நம்ம இது வந்து ரிவர்ஸ்ல போறதுனால என்ன சொல்றது, டைமிங் கிடைக்காது, பவரும் கொடுக்க முடியாது. ஏன்னா பேஸ் இல்ல டைமிங் கொடுக்கறதுக்கு, பவர் கொடுக்கறதுக்கு இந்த இதுல ஒன்றும் பண்ண பவர் அவ்வளவு கொடுக்க முடியாது. அதனால கம்ஃபர்டபுளா கிளியர் பண்ண முடியாம அங்கேயே அவுட் ஆனாரு. ஸ்டப்ஸ சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்லை. பவுலர்ஸ் மேல தப்பு. 240 இந்த விக்கெட்ல, ஒரே பேட்டிங் விக்கெட்டா இருந்திருந்தா, முலன்பூர் பிரியான் சாரியா அந்த விக்கெட் அடிச்சாருல, யாரோட, எல்எஸ்ஜியோட, அதே மாதிரி விக்கெட்டா இருந்திருந்தா மேபி இந்த சேஸ் கொஞ்சம் கிட்ட போயிருக்கலாம். பட் இந்த விக்கெட் நான் ஒத்துக்கவே மாட்டேன். 240 விக்கெட்டே இல்லை. செட்டில் ஆன அபிஷேக் சர்மாவே நிகிடி ஓவரெல்லாம் கடைசி ஓவரெல்லாம் சிங்கிள் 2-1 தான் போயிட்டு இருந்துச்சு, கரெக்டா. கடைசி 4 ஓவர் அவங்களோட இன்னிங்ஸ்ல அந்த அளவுக்கு ஸ்ட்ரைக் பண்ண முடியல. கிளாஸனே பவர் இருந்தனாலதான் ஓரளவுக்கு ரிலே ஆகி ஒரு சில பவுண்டரிஸ் கிளிக் பண்ண முடிஞ்சுச்சு. ஓகே, ஓவராலா பாத்தீங்கன்னா சின்ன மிஸ்டேக். பவுலிங்ல ராணா அவ்வளோ எஃபெக்டிவான ஆஃப் ஸ்பின்னர்னு நான் ஒத்துக்கவே மாட்டேன். அவரை வச்சு அபிஷேக் சர்மா மாதிரி ஒரு பேட்ஸ்மேனுக்கு கொடுத்து மிஸ்டேக் பண்ணிட்டாங்க உண்மையாலும். இப்போ ஒரு நல்ல ஆஃப் ஸ்பின்னர் வாஷிங்டன், ப்ரூவன் ஆஃப் ஸ்பின்னர், அவருக்கு கொடுக்கறது வேற. நிதிஷ் ராணா டொமஸ்டிக்லயே எனக்கு தெரிஞ்சு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்க மாட்டாரு இவ்வளவு நல்லா. வாஷிங்டன் இன்டர்நேஷனல் ப்ரூவன். டிஃபரன்ஸ் கொஞ்சம் தப்பா கால்குலேட் பண்ணிட்டாங்க. பட் அவங்களோட ஐடியாலஜி என்னன்னு தெரியல. ஆனா எனக்கு இன்னொன்னு சொல்ல தோணுது விக்கி. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு அபிஷேக் சர்மா, ஒரு சூரியவன்ஷி, ஒரு சஞ்சு சாம்சன், அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஆர்யா, அந்த சிங்கு, மொத்தம் ஒரு 5-6 பேர் இந்தியன் ஓபனர்ஸ். சிம்ரன் சிங் மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 பிளேஸ் ஓபனர்ஸ், இந்தியன் ஓபனர்ஸ் வந்து கன்னாட்டு இருக்காங்க. ஏர் ஃபைட்டிங் ஃபார் த ஏர் பிளேஸ் ஃபார் இன்டர்நேஷனல் சொல்லலாம். ஆனா அதுக்கு அபிஷேக் சர்மா இன்னைக்கு ஒரு ஓப்பனிங் ஸ்பாட்லயே பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் காம்பினேஷன் பாரு. ஒரு 3 லெஃப்ட் ஹேண்டர், 3 ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இருக்காங்க. அப்புறம் பிச்சில படுக்கிற கில்லு. எனக்கு தெரிஞ்சு இங்க நம்ம தலைவர் ருத்ராஜ்ல உள்ள கூட வர முடியாது. ருத்ராஜ் செஞ்சுரி அடிக்கும் போதே உள்ள எடுக்கல, முட்டை எடுக்கும் போது. சரி, நேரம் இல்ல எனக்கு ஏன்னா நீங்க ருத்ராஜ நீங்க பேசலாம், பேசிக்கலாம். ருத்ராஜ் சிஎஸ்கே பத்தி தனி வீடியோ ஒண்ணு இறக்குறோம். என்னதான் தப்பா போகுது அவங்களுக்கு, சூனிய வச்சுட்டாங்களா, இன்ஜுரி மேல இன்ஜுரியா போகுது, அதை பத்தி நம்ம பெர்ஃபெக்டா ஒரு வீடியோ எடுப்போம். நாளைக்கு கேம் பிளான் வேற வருது, பிக் மேட்ச், அதுவும் பண்ணுவோம். இந்த வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி 2 கீ மூமெண்ட்ஸ் பத்தி பேசி இந்த வீடியோ முடிச்சிடலாம். ஐ எம் கோயிங் வித் அந்த கேட்ச் டிராப் கீ மூமெண்ட்
குள்ள கொண்டு வரலைனாலும் அதுவும் முக்கியமான ஃபேக்டர்ஸ். அபிஷேக் சர்மா அவர்லாம் கேட்ச் கொடுக்கறதே பெருசு. அதை விட்டீங்கன்னா he will be flying தான் நினைக்கிறேன். அது ஒரு கீ மூமெண்ட் தானே. நீ ஒரு லைன் சொன்ன பத்தியா முன்னாடி ஃபீல்டிங்க்கு என்ன சொன்ன தெரியல. புவர் ஃபீல்டிங்கா இருந்ததுன்னா மேட்ச் வின் பண்ண முடியாதுன்னு சொன்ன பத்தியா? ஆமா, அது வந்து ட்ரூ வேர்ட்ஸ். அது வந்து எந்த மேட்ச் இருந்தாலும் இன்டர்நேஷனல் மேட்சா இருந்தாலும் சரி. லைன்னு சொன்னனால நான் ரைமிங்ல ஏதோ சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைச்சேன். ஆமா, ஆனா நான் இந்த பாயிண்ட் எடுத்து வச்சேன். புவர் ஃபீல்டிங் இருந்தா அந்த மேட்சை ஜெயிக்க முடியாது. நல்ல பவுலிங் இல்லைனா கூட நீ கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போய் நல்ல ஃபீல்டிங் வச்சு ஜெயிக்கலாம். பட் நல்ல ஃபீல்டிங் இல்லைனா நீ என்ன நல்ல பால் போட்டாலும் ஃபீல்டர்ஸ் ஒண்ணு பிடிக்கலனா விக்கெட்டு வராது. எத்தனை போல்ட் எடுப்ப, எத்தனை எல்பிடபிள்யூ எடுப்ப. அதனாலதான் இது இந்த லைன் யூஸ் பண்ணும். கரெக்ட், வேலிடான பாயிண்ட். அததான் இங்கேயும் பேக் பண்றேன். இன்னைக்கு அந்த கேட்ச் விட்டது கேட்சா மேட்சாங்கிற மாதிரி மேட்ச் கேட்சா மேட்சா இல்ல மேட்ச் தான். ராணா உனைய வேணவே வேணான்னு முதலே நம்ம சொன்னோம். பட் ஏதோ ஆஃப் ஸ்பின் வேணும்னு எடுத்தாங்க. அதுல இப்ப முட்டு கொடுக்கற மாதிரி பேட்டிங்ல ஏதோ ஆடிட்டான். சரி, ஓகே. அவருக்கு ஒரு நல்ல நேரம் வரும். லைக் இன்னைக்கு ஒருத்தனுக்கு வந்துச்சு. யார சொல்றேன்னு தெரியுதா? யாரு? சரி விடாது, அப்புறம் நம்ம ஆஃப் ஸ்கிரீன்ல பேசிக்கலாம். சரி, ஓகே. இன்னொரு கீ மூமெண்ட் 240 புவர் பவுலிங் ஃப்ரம் டிசி. என்னடா சொல்றது டிசி பத்தி? அவங்க பவுலிங் நிறைய வச்சிருக்காங்கடா. நிறைய வச்சிருக்கே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. நிறைய பவுலிங் வச்சு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. யாரை யூஸ் பண்றது, யார பெஞ்ச்ல உட்கார வைக்கிறது. போன வருஷம் நல்லா படம் பெஞ்ச்ல உட்காந்துருக்கான். என்ன ஐடியா வச்சிருக்காங்கன்னு தெரியல. ஏதோ அதான் மேட்ச் அப்ஸ் இந்த கேம் பிளான் எல்லாம் ரொம்ப ஓவரா பாத்துட்டு வந்தா இதுதான் பிரச்சனை. ஒரு இந்த காம்பினேஷன் செட் ஆயிருச்சு, நான் போவேன்னு நம்பி மென்டலி அந்த மாதிரி தாட் ப்ராசஸ் செட் வந்தா கூட வின்னிங் காம்பினேஷன் செட் ஆகிறதுக்கு வாய்ப்பு. ரொம்ப ஓவரா டாக்டிக்ஸ், தியரி, கேம் பிளான் அதெல்லாம் எடுத்துட்டு வந்தோம்னா. எனக்கு இன்னொரு டவுட் என்னன்னா, எதுக்கு வின்னிங் காம்பினேஷனை மாத்தணும்? அது காரணம் சொல்றேன். என்ன மாதிரி யோசிப்பாங்கன்னா, கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி நாங்க எட்டு வரோம் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. ஒன்னு மேட்ச் அப்ஸ் அப்படிம்பாங்க. இதெல்லாம் வந்து 50-50 தான். நீ ஒரு 5 வருஷம் 7 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் மேட்ச் அப்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் குறைவா இருந்துச்சு. காரணம் இந்த அனாலிட்டிக்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு மென்டல் பாயிண்ட் ஆஃப் வியூ பிளஸ் ஒரு என்வாயன்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல நிறைய கேப்டன்ஸ் எல்லாம் பண்ணாங்க. தோனி அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். அவன்லாம் தேஷ்பாண்டே, அந்த பாண்டே, இந்த பாண்டே எல்லாம் வச்சு ஒரு ஐபிஎல் ட்ரோஃபியே அடிச்சாரு. உண்மையால ரியலி அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். அப்பெல்லாம் நீ இத உட்கார வைக்கணும்னு நினைச்சா அங்க பவுலிங் போடுறதுக்கே ஆள் இல்லாம இருந்திருக்கும். அது மாதிரிலாம் இருக்கும்போது டாக்டிக்ஸ் எல்லாம் அந்த பவுலரை வச்சு பண்ணாங்க, அவ்வளவுதான். இன்னைக்கு நபிய உட்கார வச்சுட்டு ராணாவை கொண்டு வந்தது 50-50 டிசிஷன் தான். இந்த பதோனிங்கிற பாரு, ஹேமந்த் பதானி அங்க உட்காந்துட்டு கோச்சா போட்டதுல இருந்து கொஞ்சம் அப்படி இப்படின்னு வளர்த்திட்டு இருக்காரு. சரி, ஓகே. ஏதாவது சொல்லணுமா இல்ல இந்த வீடியோ முடிச்சுக்கலாமா? இல்ல, அவ்வளவுதான். SRH DC முடிச்ச மாதிரி நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். லெட்ஸ் எண்ட் திஸ் வீடியோ. டுமாரோ சூப்பரான வீடியோ வரப்போகுது. லெட்ஸ் subscribe and stay tuned for that and our video. Thank you.